இந்த பள்ளிவாசல் வந்து சீதக்காதி 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இது திராவிட பாரம்பரியத்தில் கட்டினது. இது நிறைய கோவில்களையும் இது மாதிரி பார்க்கலாம். இதுல உள்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 36 தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சர், ஒவ்வொரு பூக்கள் வேலைப்பாடுகள் தனித்தனியாக இருக்கு. நீங்க வித்தியாசமா பார்க்கலாம். வெளியே வந்து 72 தூண் இருக்கு. மொத்தம் 108 தூண் இந்த பள்ளியில் இருக்கு. இந்த தூண்கள் வந்து எப்படின்னா கடல்ல இருந்த பாறைகள்னால எடுக்கப்பட்டது. நீங்க பார்க்கலாம், சில சிப்பிகள் கூட இந்த பாறையில இருக்கும். பூ வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் உள்ளது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த 4 தூணும் மிகுந்த வேலைப்பாடு உள்ளது. இந்த மசீதை கட்டும் போது இதை வந்து இஸ்லாமிய கட்டடக்கலையும் திராவிட கட்டடக்கலையும் இணைஞ்ச அடிப்படையிலேயே இந்த மசீத் அமைக்கப்பட்டது. 108 தூண்கள் இருக்கு. எல்லா தூண்களிலுமே பூ வேலைப்பாடுகளோட ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மாணிச்சார். இந்த மசீதை பார்க்கறதுக்காக வேண்டி இந்தியாவில் பல பகுதிகளிலேருந்து அதிகமாக வர்றாங்க. இந்த மாதிரி மசீத் தமிழகத்தில் ரொம்ப குறைய. இது மாதிரி மசீதுகள், சிறிய மசீதுகள் பல ஊர்கள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மசீதுகள் இல்லை. அதனால தமிழக அடிப்படையில் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல் வேலைப்பாடே வேற. அகமதாபாத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் வித்தியாசமான கட்டிடக்கலை. டெல்லியில் ஒரு மாதிரியான கட்டிடக்கலை, ஹைதராபாத் சைடில் ஒரு கட்டிடக்கலை, இப்படி பல்வேறு கட்டிடக்கலை இருந்தாலும் கூட இது வந்து முழுக்க திராவிட இஸ்லாமிய கட்டிடக்கலையோடு அமைஞ்சதுனால ஒரு அற்புதமான வேலைப்பாடு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் டூரிஸ்டுகள் அதிகமாக வர நினைக்கிறாங்க. பள்ளியை வந்து பார்த்தோம்னா திராவிட கட்டடக்கலை ஒரு கோயில் மூட அமைப்பிலேயே தான் அது இருக்கும். ஆமா, அது கட்டும் போது அது ராமேஸ்வரம் கோயிலோட அந்த தூண்கள், அந்த செதுக்கப்பட்ட அந்த தூண்களும் இந்த தூண்களும் ஒரே மாதிரியான ஒரு பவளப்பாறைகள் மூலமாக கட்டப்பட்டதா அதை சொல்லுவாங்க. இது வாய் நோக்கத்தில் இருந்து யானைகள் மூலமாகவோ இல்லை போட்டு மூலமாக எடுத்துட்டு வந்து இங்கே கட்டதுன்னா சொல்லுவாங்க. அது மாதிரி கீழக்கரைக்காரவங்க, கீழக்கரை பாய் அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப வசதி வாய்ப்பாக இருப்பாங்கப்பா, ரொம்ப எலைட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும். என்ன பிரதான தொழில், எப்படி அதெல்லாம் சார்? இது சமீபத்தில் வந்த பேர் அல்ல. தெளிவாக பார்க்க போகணும்னு சொன்னால் 700 வருஷத்துக்கு முன்னால் பின் பதூதா வர்றாரு. அவர் ஒரு பெரிய டிராவலர், படிச்சுப்பீங்க வரலாற்று முக்கியமான ஒரு. அதில் ஏஷியன் பார்ட்டில் குறிப்பிடுறாரு, இந்த பட்டணத்துக்கு வர்றேன், வந்துட்டு மதுரை அரசரையெல்லாம் சந்திச்சிடுறேன், திருப்பி போகும்போது இந்த ஊரில் இருந்து ஒரு 7 கப்பல் கொல்லத்துக்கு புறப்படுது, எமன் போகுது, நான் கொல்லத்தில் இறங்கிடுறேன்னு எழுதுறாரு. 800 வருஷத்துக்கு முன்னாலேயே 6-7 கப்பல்கள் இந்த பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் புறப்படுது. ஒரே நேரத்தில் 7 கப்பல் புறப்படுதுன்னு சொன்னா, அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பல்கள் மூலம் வியாபாரம் நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய வியாபார தலமாக இந்த ஊர் இருந்ததுனால இந்த ஊர் வாசிகள் கடல் வணிகம் செல்லக்கூடிய அளவில் பெரும் பணக்காரர்களாக இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் ரெக்கார்டு படி பார்க்கும்போது ராமாபுரத்தில் ஒரு 6500 பேர் இருக்கிற மக்கள் தொகை இருக்கும்போது கீழக்கரையில் 11000 பேர் இருந்திருக்காங்க. ஸோ முத்து தொழில் இங்கே ரொம்ப வணிகம் ரொம்ப. அதை பற்றி சொல்லலாம். முத்து தொழில்னா முத்து குளிச்சு அது ஒரு மார்க்கெட்டை இங்கே வைக்கிற தண்ணுக்குள்ள முத்து குளிப்பு சங்கு குளிப்புங்கிறது அங்க பூர்வீக தொழில். முத்து குளிப்புனா அது வந்து இந்த சிப்பிக்குள்ள வந்து முத்து எடுக்கிறது. அந்த முத்தை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கும். அந்த இடங்கள்ல வந்து முத்து குளிப்புகள் இருப்பாங்க, சனியா ஸ்பெஷலி ட்ரைன்டு. அவங்க வந்து போய் அதை முத்து குளிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த முத்துக்களை பூரா சேகரிச்சு அதை பாலிஷ் பண்ணி விற்கிறதுக்காக இங்க வந்து ஒரு இடம் இருந்தது. அது இங்கே நம்ம ஊர்லயே வந்து சங்கு குளியக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அப்ப சங்கு குளிப்பவர்கள் பெரும்பாலும் இருந்த தெரு சங்கு வெட்டி தெருன்னு இருக்குது. அந்த சங்கை வெட்டி அதை பாலிஷ் பண்றதுக்கான ஒரு தொழில் இருந்துச்சு. கீழக்கரைங்கிறத வந்து ஒரு முத்துக்கரைன்னு சொல்லலாம், ஏன்னா முத்துக்கள் அது ஒண்ணு. அதே மாதிரி காயல்பட்டத்திலையும் அதே மாதிரியான ஒரு முத்து தொழில் வந்து ரொம்ப பூர்வீகமாக அதுதான் முத்து தொழில் ரொம்ப கை கொடுத்துச்சு. இந்த முத்துக்கள் தான் வந்து ரோமானியர்களும் அந்த காலத்தில், நான் சொல்றது 1500 வருடங்களுக்கு முன்பு கொற்கை முத்துக்கள் தான் ரோமானியர்களும் அவங்களும் விரும்பி வாங்கிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய ஒரு அரிய பொருளாக வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்த தொடர்ச்சி இப்போ முத்து தொழிலாம் நலிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளோதான்.